ஐயா 2026 சட்டமன்ற தேர்தல்ல 1000 விளக்கு தொகுதியில உங்களோட ஆதரவு யாருக்கு? திமுக. ஏன் திமுகக்கு? மத்தவங்கள பத்தி நமக்கு தெரியாது. எங்க தாத்தா திமுக இருந்தாரு, எங்க அப்பா சிறுனிப்பட்டியில இருந்தாரு. நாங்க எங்க அப்பா வழியில தான் நாங்க வருவோம். தலைமுறையா வர கட்சி அது, தலைமுறையா ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். திமுகவோட செயல்பாடுகள் கடந்த 5 வருஷமா எப்படி இருந்தது? இப்ப பரவாயில்லைங்க, நல்லா தானேங்க பண்றாங்க. அருமையான திட்டங்கள்லாம் பண்றாங்க. அவங்க பண்ணாத திட்டம் என்ன இருக்கு சொல்லு? பாலங்க, ரோடுங்க. கலைஞர் இருக்கும் போதே அன்னைக்கு நாகப்பட்டினம் 12 மணி நேரம் போன வண்டிங்க இன்னைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துல போறாங்க. யாரு கொண்டு வந்தது இதெல்லாம்? முதல்ல டெல்லியில நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு எம்பி பதவி கொடுப்பாங்களா? மந்திரி பதவிங்க யாருக்கு வாங்கி கொடுத்தது? கலைஞர் தான் வாங்கி கொடுத்தாரு. எல்லா நல்லது தான் கலைஞர் தான் செஞ்சாரு. திருநங்க சமூகத்தை அவங்கள 9 பொட்டா எழுதினாங்க. அவங்கள ஒரு திருநங்கையா ஒரு மனுஷாலாம் மதிச்சு திருநங்கன்னாரு. தமிழுக்கு செம்மொழி கொடுத்தாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும் சொல்லுங்க? அவர் கட்டுமானத்துல என்ன குறை வச்சிருக்காங்க? சிங்கார சென்னை நாங்க அன்னைக்கெல்லாம் ரோட்ல பேணுன்னு கடந்தாங்க. எங்க போனாலும் பாத்ரூம் கிடையாது. இந்த வசதி எல்லாம் நம்ம வெளிநாட்டு போல இருக்கணும், நம்ம மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதே போல நல்லா சாதிச்சாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாத்ரூம், குளிக்க. இந்த மெரினா பீச்சில் ரோட்ல பொண்ணுங்களை எடுத்துமே என்னென்னமோ பண்றான். இன்னைக்கு நல்லா படுக்கிறதுக்கு இடம். அந்த மாதிரி இப்போ போலீஸே அந்த காலத்துல நாங்களே ஆட்டோல தவறிட்டோமா உடனே பிடிச்சிட்டு போடுவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் கட்டி வச்சிருக்காரு. இந்த மாதிரி சலுகைலாம் இருக்கும்போது அந்த அரசாங்கத்தை தான் எல்லாரும் மக்கள் விரும்புவாங்க.